ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. சோ நம்ம நிறைய விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அந்த வரிசையில சுதாமூர்த்தி அவர்களை பத்தி தெரியாம இருந்தா எப்படி? சுதாமூர்த்தின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சுதாமூர்த்தி யாருன்றது தெரியும், அவங்களுடைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனோட ஹேட்டிங் போடுங்க. தேவதாசி சிஸ்டம்னா என்ன? தேவதாசி சிஸ்டம் நம்மளுடைய நாட்டுல நடந்துட்டு இருந்துச்சா? தேவதாசி சிஸ்டம்னால எத்தனை பெண்கள் அஃபெக்ட் ஆனாங்க? அஃபெக்ட் ஆன பெண்களை எப்படி சுதாமூர்த்தி அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்கன்றத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோக்குள்ள போலாமா? நம்மளுடைய நாட்டுல 1930, 1940, 1930க்கு முன்னாடில இருந்தே தேவதாசி சிஸ்டம்ன்றது நடந்துட்டு இருந்துச்சு. தேவதாசி சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, பெண்களை சின்ன வயசுலயே கோவிலுக்கு தத்து விட்டுருவாங்க. அந்த பெண்கள் பெரியவங்களா வளர்ற வரைக்கும் அங்கேயேதான் இருக்கணும். திருமணம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த பெண்கள் அங்க இருக்கிற பூஜைகள், அங்க இருக்கிற கிளீனிங் ஒர்க்ஸ், அங்க இருக்கிற சாமியார்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட சொல்லலாம். அப்படி அந்த பெண்கள் கோவிலுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லா பெண்களையும் பண்ணாங்கன்னா கிடையாது. அதாவது அப்பா அம்மா இல்லாம வளர்ற பெண்கள், அவங்களுடைய பேக்ரவுண்ட் சரியில்லாம ரொம்ப வறுமையில இருக்கிற பெண்கள், என்ன பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்களை கோவிலுக்குன்னு விட்டுருவாங்க. அந்த பெண்கள் அங்கேயேதான் கோவிலே இருந்துதான் வளருவாங்க. அது டே பை டே என்னவா ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா, அப்படி கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை அந்த கோவில இருக்கிற சாமியார்கள் முன்னாடியும், அந்த ஊர்ல இருக்கிற ராஜாக்கள், ஊர்ல பெரிய தலைக்கட்டுலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நடனம் ஆடுறதுன்ற பழக்கம் நடந்துச்சு. அதாவது இந்த நடனத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, தெவிடியா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவரின் அடியால் அப்படின்றதுதான் பொருள். அப்ப இது எப்படி ஒரு பேட் சென்ஸ்ல ஒரு பேட் வேர்டா மாறிடுச்சு. பெண்களை திட்டுறதுக்காக மட்டும், யாராச்சும் திட்டினா அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்றதுக்காக மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தான் காரணம். இப்படி கோவிலுக்காக, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருந்த ஆம்பளைங்க. அதுவும் அந்த காலத்துல நம்ம சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆம்பளைக்கான சொசைட்டியா தான் இருந்துச்சு. அதுவும் அந்த ஆம்பளை ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஆம்பளையா இருந்துட்டா அவன் சொல்றதுதான் நியாயம், அவன் சொல்றதுதான் நீதி. சரியான ஒரு பேக்ரவுண்டோ அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் மக்கள் தான் அவங்களை இங்க அனுப்புனாங்க அப்படின்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அவங்க அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சோ நீ என் கூட ஒரு உடல் தொடர்பு வச்சுக்கிட்டா நான் உனக்கு இவ்வளவு பணம் தருவேன், நான் உனக்கு இதை தருவேன் சொல்லி அவங்களை ஒரு செக்ஸ் ஒர்க்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல எப்படி சுதாமூர்த்தி அவர்கள் இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னா, சுதாமூர்த்தி அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு சமூகத்து மேல ஒரு அக்கறையாக இருக்கிற ஒரு பெண்மணி தான். சோ சுதாமூர்த்திக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பெண்களுக்கு இதை பண்றதுனால அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியல, இதனால என்ன வரும், அவங்களுக்கு பண்ணா எய்ட்ஸ் வரும், அவங்க ஃபேமிலிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், அவங்க பசங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது தெரியாம இருக்கிறாங்க. நம்ம தான் போய் அவங்களுக்கு சொல்லணும், நம்ம தான் அவங்க போய் புரிய வைக்கணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்குள்ள அவங்க இறங்குறாங்க. அப்படி அந்த ப்ராசஸ்குள்ள அவங்க இறங்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கப்பட்ட அவமானம்ன்றது நிறையவே. அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாத அசிங்கம்லாம் அவங்க பட்டாங்க. தக்காளி தூக்கி அடிக்கிறது, செருப்பை தூக்கி அடிக்கிறது, அவங்க ஊருக்குள்ளே விடாம. அதாவது சுதாமூர்த்தி அவர்கள் கர்நாடகால இருக்கிற ஒரு கிராமத்துல போய் தான் மாத்தணும் அப்படின்னு அவங்க போறாங்க. இது மேஜரா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா ஸ்டேட்ல இது மேஜராவே நடந்துட்டு இருந்துச்சு. சோ நம்ம தான் போய் அந்த பெண்கள்கிட்ட போய் பேசணும், புரிய வைக்கணும்ட்டு அவங்க அந்த ப்ராசஸ்குள்ள இறங்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நடக்கப்பட்ட அவமானம்ன்றது நிறையவே நடந்துச்சு. அவங்கள ஊருக்குள்ள விட மாட்டாங்க, அவங்க ஊருக்குள்ள வந்தாங்கன்னா தக்காளி தூக்கி அடிப்பாங்க, அவங்கள ரொம்ப கேவலமா பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது எதையுமே சுதாமூர்த்தி பொருட்படுத்தாம நம்ம இதை பண்ணியே ஆகணும், நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும், அந்த பெண்களை நம்ம காப்பாத்தியே ஆகணும்ன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த பயந்து அவங்க வரவே இல்லை. நம்மளும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே மாறிடலாம் அப்படின்ட்டு சேலை கட்டுறாங்க, பூ வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உன் வேலையில வரேனா, இது என் வேலை, இது என் இஷ்டம், நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நீ ஏன் தலையிடுற அப்படின்னு தான் அவங்கள திட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாம அவங்க ஒருத்தரா அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க ஒரு வீட்டுல போயிட்டு ஒருத்தரா அப்ரோச் பண்ணி பேசும் பொழுது ஒரு பெண்மணி ரொம்பவே ஹெல்த் கண்டிஷன் அவங்களுக்கு ரொம்ப சிவியரா முடியாம இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுதாமூர்த்தி அவங்க
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணும் பொழுது டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண் வந்து சின்ன வயசுல இருந்தே அபியூஸ் செய்யப்பட்டிருக்கா. அதனால அவளுக்கு இன்டர்னலா பட்டிருக்க காயம்ன்றது ரொம்ப ஆழமாவே இருக்கு. அதுல இருந்து இவ ரெக்கவர் ஆகணும், இவ உயிர் பிழைக்கணும் அப்படின்னா வந்து இவளுக்கு வந்து 3000 ஸ்டிச்சஸ் போட்டாதான் ரெக்கவரே ஆவான்றத வந்து சொல்றாங்க. சோ இந்த 3000 ஸ்டிச்சஸ் தான் வந்து சுதாமூர்த்தி எழுதின ஒரு புத்தகத்தோட தலைப்பா 3000 ஸ்டிச்சஸ்ன்னு வச்சிருப்பாங்க. சோ அவங்க இதை இன்ஸ்பயர் ஆகிதான் வந்து அதோட டைட்டில் கார்டா வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணையும் வந்து ரெக்கவர் பண்றாங்க. வெறும் ரெக்கவர் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே விடாம அவளுக்கு பினான்சியலா எமோஷனலா என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அது கூடவே இருந்து அவங்க ஃபேமிலி அவங்க பசங்களை எல்லாருமே டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லா கேர் எடுத்து வந்து சுதாமூர்த்தியாலும் அவங்க டீமும் வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து அவங்களாவே வந்து சுதாமூர்த்தி கூட பேசுறாங்க. அப்படி வந்து சுதாமூர்த்தி வந்து எதுக்காக இதை வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 90% பெண்கள் வந்து நாங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தோம், எங்களுக்கு வந்து பாத்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல, நாங்க இதுல ஒன்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்களே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்களுக்கு எங்குமே பெருசா வேலையும் தர மாட்டாங்கன்னு போது சாய்ஸ் இல்ல, எவனோ கொடுத்துட்டு போன பிள்ளைய வந்து நான் தான் அதை பாத்துக்கிட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கும் ஒரு நிலைமைக்கும் நான் வந்து தள்ளப்படுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லையே, நான் இதுதானே பண்ணியாகணும்ன்றத கிட்டத்தட்ட 90% பெண்கள் இந்த ஒரு பதில தான் சொல்றாங்க. அப்புறம் இதை கேட்ட சுதாமூர்த்தி வந்து உங்களுக்கு காசு தானே வேணும், உங்களை பசங்களை படிக்க வைக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், இவ்வளவுதானே, நீங்க ஏன் கூட வாங்க, நான் சொல்ற வேலையை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே நீங்க சம்பாதிக்கலாம், உங்க பசங்களையும் நீங்க படிக்க வைக்கலாம் அப்படின்ற அந்த பெண்கள் கிட்ட சொல்லி 100க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டே நிறைய பெண்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதுல ஒரு இம்பாக்ட் ஆகி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அவங்களோட லைஃபவே வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஒரு டார்க்கான ஒரு லைஃப்ல இருந்து வந்து இந்த பீரியட்லயும் நம்ம ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு விஷயத்த வந்து மாத்தணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த பீரியட்லயே அதுவும் ஒரு விமென்கான ஒரு விஷயத்த வந்து மாத்தணும், அதை நம்ம வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய கட்சே வேணும் இல்லையா? சோ அந்த வகையில வந்து சுதாமூர்த்தி அவர்கள் மேல வந்து இன்னும் மரியாதை கூடிக்கிட்டே தான் இருக்குல்ல. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.